ஆனால் எந்த இயற்கை சீற்றத்தில் அழிக்கப்பட்டாலும் சரி, இறைவன் நமக்கு எந்த அநியாயம் பண்ண கிடையாது. அவங்க ஏற்கனவே அநியாயத்தில் மூழ்கி போன காரணமாக மூழ்கடிக்கப்படுறோம். நம்ம சமுதாயம் அழிக்கப்பட்ட சமுதாயம் ஆகக்கூடாது, செழிக்கூடிய சமுதாயமாக இருக்கணும், முன்னுதாரண சமுதாயம் இருக்கணும், மனிதர்களாக வாழக்கூடிய சமுதாயமாக இருக்கணும். பெருமை வந்து செஞ்சோன்னா ஒன்றுமே ஒரு போதையில் ஆயிடுவோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அந்த போதையில் தானே கடவுள்னு சொல்ல கூட ஆயிடுவோம், அல்லது பார்க்கறோன்னா கடவுள்னு சொல்லிடுவோம். இதை ஒருத்தன் தான் சொல்லிட்டு மனசாட்சி அறிவிக்க, மனசாட்சிக்கு புறமா எவ்வளோ காரியங்கள் செய்ய முடியும் அவ்வளோ செஞ்சுடுவோம். பொருள் இச்சையில் மூழ்கி போயிடுவோம், மன இச்சையில் மூழ்கி போயிடுவோம். இப்படி ஒவ்வொரு கூட்டத்தாரையும் அழிக்கும் போதெல்லாம் அதில் உள்ள நல்லவங்களை காப்பாற்றிடலாம். கண்டிப்பாக நன்மையில் வாழ விரும்பல காப்பாற்றிடலாம், மற்றவங்களை மூழ்கி வச்சிடலாம். ஆனால் இயற்கை சீற்றங்கள்லாம் வந்து அவங்க ஏற்கனவே அழிக்கப்பட வேண்டிய சமுதாயமாக இருப்பதற்கான அழிக்கிறாங்க. இறைவன் யாருக்கு அந்த நினைவு முடியாது. 41:15-16 அன்றையும் ஆது சமூகத்தார் பூமியில் அநியாயமாக பெருமெடுத்துக் கொண்டு எங்களை விட வலிமை மிக்கவர் யார் என்று கூறினார்கள். அந்த பெருமையை உச்சத்தில் பேச்சு நானே கூட சொல்லுவாங்க, அல்ல எங்களோட வலிமை மிக்கவர் யாருன்னு கேட்பாங்க. ஒவ்வொருத்தரும் அதை என்ன சொல்லுவோம். அவர்களை படைத்த அல்லாஹ் நிச்சயமாக அவர்களை விட வலிமை மிக்கவன் என்பதை அவர்கள் கவனித்திருக்க வேண்டாமா? இன்னும் அவர்கள் நம்முடைய தம் அத்தாட்சிகளை மறுத்தவாறே இருந்தார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தூதர்கள் வந்து நீங்கள் பெருமை கொள்ளாதீங்க, நீங்கள் புறாம்படாதீங்க, நீங்கள் அவசரப்படாதீங்க, நீங்கள் கோவப்படாதீங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இறைவனுக்கு இணை வைக்காதீங்க, ஆனாலும் மறுத்துடுறாங்க. முன்னோர்கள் மூலவழியை பின்பற்றாதீங்க, இறைவன் உணர்த்துக்கங்க, தேவையை திரும்புங்க. இது ஒவ்வொரு தூதரும் ஒரு நபிமாரும் வரும்போதெல்லாம் இந்த சத்தியத்தில் சொல்கிறாங்க. உங்களுடைய கஷ்டங்கள் காலம் நீங்கள் ஒத்துக்கங்க, நன்மைக்கெல்லாம் இறைவிட்டு வருது, தீமையாக நம்ம சம்பாதிக்கிறது, நீங்கள் சம்பாதிக்கிறது, அதனால் பண்ணிச்சிருங்க, சரணடைஞ்சிருங்க, இதெல்லாம் சொல்லும் பொழுது யாரும் எது கிடையாது. ஆதலால் 14 இவ்வுலக வாழ்வில் அவர்கள் இழிவு தரும் வேதனையை சுவைக்கும்படி செய்ய கெட்ட நாட்களில் அவர்கள் மீது ஒரு கொடிய புயல் காட்டை அனுப்பினோம். மேலும் மறுமையில் உள்ள வேதனையை மிகவும் இழிவுக்குள்ளாதாகும். அன்றியும் அவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பெருமை உணர்வு காரணமாக, இறைவனுக்கு இணைப்பதன் காரணமாக, இன்னும் மனிதர்களுக்கு அநியாயம் பண்ணக்கூடிய காரணமாக, தமக்கு தான் அநியாயம் பண்ணுறது, மற்றவங்களும் சோதிச்சு செஞ்சு அநியாயம் பண்ணுறது. அப்போ இறைவன் அவங்களை அழிக்கிறான். ஏன்னா தானும் கேட்டு மற்றவங்களுக்கு எடுக்கும் பொழுது, அதில் வர மீறும் பொழுது, அப்போ இறைவன் அவங்களை அழிக்கிறான்.